டெக்ஸ்ட்ல ich finde es toll dass man Freunde und Bekannte so schnell so இங்க das யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல das யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கவனிச்சிங்களா ஏதோ சவுண்டா இருக்கு மேம் பயங்கர நாய்ஸியா இருக்குதுங்க மேம் என்னம்மா சவுண்டா இருக்கு மேம் இப்பதான் கொஞ்சம் சவுண்ட் இருக்கு கேட்கவே இல்லை நீங்க பேசுனது ஒரு நிமிஷம் இருங்க இல்லையே அப்போ பண்ணிருந்தேன் ஆமா முடிச்சுட்டு பண்ணிருந்தேன் ஓகே ஸோ தஸ்ன்ற வேர்டு இருக்கு இல்லைங்களா அது நிறைய இந்த டெக்ஸ்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க எங்கெல்லாம் தஸ் இருக்கு அப்படின்னு ஸோ ich finde es toll dass man Freunde அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க எந்த இடத்துலலாம் தஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அது நீங்க ஒரு தடவை படிச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல என்னன்னா ich finde es sehr gut I find it very good இந்த இடத்துல வந்து தஸ் யூஸ் பண்ணும் அதுவும் கமா போட்டதுக்கு அப்புறமா இங்க வந்து இன்னொரு சென்டென்ஸ் மாதிரி தஸ் man immer Kontakt mit Freunden hat so man என்றது third person என்றதுனால இது third personக்கு hat யூஸ் பண்ணனும் அதுதான் இங்க போடணும் இந்த thus யூஸ் பண்ணும்போது verb வந்து லாஸ்ட்ல வந்துடும் ஹேட்னா மீனிங் என்ன மேம் மன்னுனா ஒருத்தர் ஒன் இன் ஜெனரல் ஹேட்னா ஹாபன்மா ஹாபன் வந்து ஹார்ட் third person ரூட் வெர்ப் ஓகே மேம் நீங்க அத இது மறந்துடுங்க ரூட் வெர்ப் எல்லாத்தையும் மறந்துடுங்க சரிங்களா ஓகே மேம் அதை விட்டுடுங்க இது ஜஸ்ட் ஹார்ட் என்றது third personக்கு ich habe du hast er sie hat வருது இல்லீங்களா ich habe du வந்தா hast வருதா du hast erக்கும் zக்கும் sக்கும் வந்து heart இந்த இடத்துல தான் மண்ன்றது சேர்க்குது இது கூட நீங்க மண்ணு கூட ஹேட் யூஸ் பண்ணி இன் ஜென்ரலா நீங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்றதுக்கு மண் அது கூட ஹேட் தான் வரும் இதோட சேர்த்து எங்கெல்லாம் இந்த எர்எல்சிக்கு நீங்க என்ன கான்ஜுகேஷன் பண்ணி போடுறீங்களோ அதே தான் மண்ணுக்கும் போடணும் நீங்க அவ்வளவுதான் சோ meine Freundin hat gefallen dass ich gleich Fotos vom Konzert gepostet habe இது எல்லாமே எங்க இல்ல அந்த டெக்ஸ்ட்ல தான் இருக்கு புரியுதுங்களா சோ நீங்க வேற நான் ஏதோ புதுசா எடுத்து வந்துட்டு போடல எல்லாமே அந்த டெக்ஸ்ட்ல இருக்கு gepostet கடைசில வந்து habe ich வந்திருக்கிறதுனால habe ich mag es dass ich alles mit meinen Freunden teilen kann so இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த டெக்ஸ்ட்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் teilen kann இது மாடல் வெர்ப் ich möchte dass sie mich anrufen so thus யூஸ் பண்ணி I find it that இங்கிலீஷ்ல that யூஸ் பண்றோம் இல்லீங்களா அதுக்கு தான் இங்க வந்து thus யூஸ் பண்றோம் I find it very good that one can have always contact with a friend அந்த மீனிங்ல வரும் சோ இந்த மாதிரி thus யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அது சொல்லிட்டு கமா போட்டுட்டு thus போட்டு எதனால அப்படின்றது நீங்க எழுதணும் சோ இங்க வந்து சப்ஜெக்ட் வருது கடைசில வந்து verb வந்துரும் இது எல்லாமே பிகாஸ் எல்லாத்துக்கும் verb கடைசில தான் வருது ஓகே செகண்ட் வந்து நீங்க இதே மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லி இருக்கிறாங்க இந்த வேர்ட்ஸ் இந்த 5 வேர்ட்ஸ் வந்து அங்க இருக்கிறவங்க தான் நம்ம லாஸ்ட்
4 டெக்ஸ்ட் படிச்சோம் இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட்ல இருந்து தான் வந்த சென்டென்ஸ். இது வந்து தஸ் வச்சு நீங்க எழுதணும். ஃபார் ஹேண்ட் இஸ் சிண்ட் பிராக்டிஸ், இது தஸ் வச்சு நீங்க மாத்தணும்னா யார் சொன்னாங்கன்றது நேம் சொல்லணும். கார்லா ரீமர் ஜாட் கமா போட்டு தஸ் ஹேண்ட் இஸ் பிராக்டிஸ் சிண்ட், இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற வேர்ப் வந்து கடைசியில வந்துடும். இப்ப யாரு சொன்னாங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா மேம்? அதெல்லாம் இல்லம்மா, இந்த டெக்ஸ்ட்ல நான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் நான் சொல்றேன், நான் புரியுதுங்களா? சென்டென்ஸ் தஸ் வச்சு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றோன்றது தான் நான் காமிச்சிட்டு இருக்கேங்க. ஸோ கார்லா ரீமர் என்ன சொல்லியிருக்காங்க, ஹேண்டிஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை தஸ் போட்டு எப்படி பண்றது. கார்லா ரீமர் ஜாட் தஸ் ஹேண்டிஸ் பிராக்டிஸ் சிண்ட். மரியா மணி புரிஞ்சுதாமா? மேம் இன்னொரு டைம் சொல்லி கொடுங்க மேம். என்னம்மா? இன்னொரு டைம் சொல்லி கொடுங்க மேம். ஓகே, இது ஒன்றும் நீங்க ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? தட்டு நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம் இல்லைங்களா, தட்டுன்னு ஐ சே தட் இல்லைன்னா ஷீ சேஸ் தட், அவ இப்படி சொல்றா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஷீ சேஸ் தட் ஷீ cannot come, அவங்க வர முடியலன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அது மட்டும்தான் இங்க தஸ் யூஸ் பண்ணாங்க. யாரு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு எது பிடிச்சது, ஏன் பிடிச்சது. ஐ ஃபைண்ட் இட் வெரி குட் தட், ஸோ என்ன பிடிச்சது, எதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தது. பிகாஸ் இன்டர்நெட் மூலமா என்ன ஆகுது, ஆல்வேஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட்ல இருக்கலாம். புரியுங்களா? இதோட சென்டென்ஸ் அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து எழுதுறேன், ஐ ஃபைண்ட் இட் வெரி குட் கமா போட்டிருக்காங்க தட் ஒன் கேன் have always have contact with friends. இந்த சென்டென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் இந்த இது அதோட மீனிங் இங்கிலீஷ்ல இப்படி தான் வருது. ஓகே மேம். இப்போ இதுல புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல டைப் பண்ணும்போது புரிஞ்சுது மேம். ஸோ அதே மாதிரி தான், ஒன்றுமே இல்லைம்மா, தஸ் வந்துச்சுன்னா நீங்கள் சென்டென்ஸு தஸ் வந்துச்சுன்னா வேர்பு கடைசியில் வந்துடணும், அதுதான் மெயின். அது தஸ் வரணும்னா என்ன பண்ணும், ஒருத்தர் இப்படி சொன்னாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஜாட் தஸ். ஃபிண்டட் இஸ் குட், எனக்கு இது பிடிச்சிருக்குது, எதனால பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இது என்னோட ஒப்பீனியன், என்ன உங்களோட ஒப்பீனியன். So I like it, what you like it. I think it, what you think it. So இப்ப வந்து ஐந்து கொலிக் என்னமா, எனக்கு தோசை பிடிச்சிருக்கு, எதனால பிடிச்சிருக்கு அப்படி சொல்றது நம்ம. ஆமா. So ein Kollege hat durch Posten seinen Job verloren. ஸோ இங்கே இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வந்து அவங்க போஸ்ட் பண்ணதுனால அவங்க ஜாபே போயிடுச்சு இல்லைங்களா, வேலையே போயிடுச்சு தானே அவங்களுக்கு. அப்பனா என்ன சொல்லணும், யார் சொன்னா ஆக்சுவலி இது வந்து இந்த நடிகா ஹார்வர்ட். நடிகா ஹார்வர்ட். ஸோ யார் சொன்னாங்கன்றது மட்டும் நீங்க போடுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஏன், அது எனக்கு பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்க வந்து ஸோ நடிகா ஜாட் தாஸ், அங்க இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே போடணும். ein Kollege, அந்த செகண்ட் பிளேஸ்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற அந்த வேர்பை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, அது போடவே கூடாதீங்க.
செகண்ட் பொசிஷன்ல ஹார்ட், ஹாபன், சைன், கண்ணு இதெல்லாம் இந்த வேர்ப் எல்லாமே என்ன வந்துடும் கடைசியில வரணும், அவ்வளவுதான். ஓகே மேம். வேற ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி மற்றதெல்லாம் நான் இது பண்ணி வச்சிருக்கேன் நான் இங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இதை நீங்க படிச்சுட்டு வரணும் நாளைக்கு. ஓகே மேம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குவா மேம்? நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மேம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம் மேம். ஸோ அதே மாதிரி தான் இங்க நிறையவும் எடுத்திருக்கேன், அதுவும் எடுங்க. எக்ஸசைஸ் என்னம்மா? அந்த டஸ் இருக்குது இல்லைங்க மேம்? ஆமா, அதுவும் அதுவும். ஸோ இந்த தஸ் கூட இங்கேயும் இருக்கு தஸ். ஸோ இது நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எடுத்துட்டீங்களா இது? அதே மாதிரி இது கூட எடுத்து வச்சிருங்க. அதையும் எடுக்கணுமா? ஆமா. எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு மேம். எடுத்தாச்சா? எடுத்துட்டோம் மேம். ஸோ இது வந்து இதுல இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே 10th வரைக்குமே நீங்க வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்த்துட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டு அது நீங்க ஆன்சர் நான் அங்கே எழுதியிருக்கேன் இல்லைங்களா, அது தஸ் வச்சு எப்படி சிலதெல்லாம் இங்கிலீஷ்ல கூட போட்டிருக்கேன் நான். மீனிங் Ich finde es nicht gut, dass man so viel privates zeigen muss. I find it not good that one has to show too much private stuff. So இதெல்லாமே இங்கிலீஷ்லயே இருக்கு. நான் டெய்லர் 4th டெய்லர் இன்டர்நெட்னால என்ன அட்வான்டேஜ், இது என்ன டிஸ்அட்வான்டேஜ் பேசுறதுக்கு. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் இப்போ நான் டெய்லி 5 சென்டென்சஸ் தரேன் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு இந்த சென்டென்ஸ் எல்லாம் எதுவும் தரமாட்டேன், இங்க இருக்கிறத நீங்க படிங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து ப்ரொனன்சியேஷன். அவங்க வந்து பால்டர் இல்ல வால்டர் என்ன சொல்றாங்கன்றது கேட்கணும். www.balder.de 2 www.beiser.at 3 ஸோ இங்க வந்து அவங்க balder.de சொல்றாங்களா இல்ல வால்டர் எது கேக்குது அப்படின்றது தான் நீங்க மார்க் பண்ணணும். 1 www.balder.de 2 www.beiser.at 3 www.wenger.ch 4 www.wilner.ch 5 www.walter.at 6 www.bachmann.de 7 www.busch.de 8
www.wok.at மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணிட்டீங்களாம்மா? எல்லாம் வண்டி சவுண்டு ஹாரன் சவுண்டு இப்படிலாம் கேக்குது. ஸோ இந்த மாதிரி ஆடியோஸ் போட்டால் எல்லாம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரி, எல்லாரும் மியூட் பண்ணுங்க, நான் மறுபடியும் போடுறேன், நீங்கள் கேட்டு மார்க் பண்ணுங்க. 1, www. சுத்தம். சரி, நீங்க நெக்ஸ்ட் இது படிங்க. இது என்ன இது முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். Latency is at a loud horns is your control. ஸோ இது படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆடியோ கேட்கணும். நீங்க படிச்சது கரெக்டா இல்லையான்னு நீங்களே கேட்டு சொல்லணும். படிங்க. 6 இருக்குல்ல, ஒரு 2 சென்டென்ஸ் படிங்க, 3 பேர். One wills to do this book bestseller. அங்க எப்படி இருக்கோ அப்படியே படிங்க. Wagerstillenisch will er wider ein E-book. Den Beitrag next season where what we are saying and Oh, this thing I'm woken under, but இப்ப நான் ஆமாமா. Oh, this thing I'm woken under, warum hat Ben die Nachricht nicht beantwortet? படிச்சிட்டேன். யாரோ வந்து சவுண்ட் வருது, முஸ்லிம் சவுண்ட். என் சைடுல இருந்தாமா? ஓகே, எல்லாம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்க படிச்சீங்கல்ல, அதுதான் போட போறேன். அதுக்கப்புறமா திருப்பி அதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸ் போடு. 1, Wann willst du das Buch bezahlen? 2, Wahrscheinlich will er wieder ein E-Book. 3, Warum willst du den Blogbeitrag nicht lesen? 4, Wer braucht wie oft sein Handy? 5, Wo bist du am Wochenende? 6, Warum hat Ben die Nachricht nicht beantwortet? இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா? இப்போ மறுபடியும் மேல இருக்கிற அந்த இது போடுறேன், திருப்பி நீங்க மார்க் பண்ணிடுங்க. மியூட் 1, பண்ணிடுங்க. www.balder.de 2, www.beiser.at 3, www.wenger.ch 4, www.wilner.ch 5, www.walter.at 6,
www.bachmann.de 7. www.busch.de 8. www.wok.at ஓகேங்களா, மார்க் பண்ணிட்டீங்களா? ஆங்க மேம். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் படிச்சிட்டோம் இல்லைங்களா? ஓகே, ஸோ இது வந்து இந்த இது படித்தோம் இல்லைங்களா இந்த ஃபிலிம்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபிலிமில் இருக்கிற கேரக்டர் பற்றி எழுதணுன்னா, ஸோ டி லேரரின் அந்த டீச்சர், das Kind, der Club, die Family, die Krankheit, die Reise, der Unfall in Berlin, die Kindheit, die Trauma, die Mutter, die Freundschaft, der Humor, Thought. ஸோ இதை பற்றி எதாவது எழுதணுன்னா நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் எழுதலாம். der Film heißt, இது மட்டுமே இல்லை, வேற ஏதாவது மூவி பற்றி எழுதணுன்னாலும் நீங்கள் இதை பற்றி எழுதலாம். என்ன மூவி பற்றி எழுதுறீங்க? der Film heißt அப்படின்னு சொல்லிட்டு நேம் எழுதுங்க, என்ன பேர் என்னன்னு எழுதுங்க. der Film erzählt die Geschichte von, ஸோ அந்த மூவியில் என்ன ஸ்டோரி இருக்கு, மெயின் ஸ்டோரி இருக்கு இல்லைங்களா, என்ன ஸ்டோரி. தி Geschichte spielt in, இந்த ஸ்டோரி வந்து எந்த இடத்துல எல்லாம் ப்ளே ஆகுது. தி Hauptperson ist, இல்லை ஒரே ஒரு பர்சன், மெயின் ஆக்டர் மட்டும் இருந்தாங்கன்னா தி Hauptperson ist, இல்லை மெயின் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா தி Hauptpersonen sind போட்டு உங்களோட நேம்ஸ் எழுதணும். Es geht um, ஸோ அந்த மூவி ஃபுல்லாக எதை பற்றி இருக்கு? der Film zeigt das, ஸோ moral of the film இருக்கு இல்லைங்களா, இந்த மூவி ஷோஸ் that அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டாலே ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்துடும் மூவி பற்றி. Entschuldigung, Ma'am. Der Film zeigt, அதுக்கு என்ன வரும்? என்னம்மா? Der Film zeigt das, அது என்னங்க மேம்? மூவி நேம். Film zeigt das, zeigt das. Der zeigt das. இதுதான் சொல்றேன் நான், இதுதான். ஸோ இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். der Film heißt Forrest Gump, ஃபிலிமோட நேம் எழுதியிருக்கேன். ஸ்டோரி எழுதுறது der Film erzählt die Geschichte of einem Mann, ஸோ ஒரு பர்சனை பற்றி எழுதியிருக்கு. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் மெனி டிஃபிகல்ட்டிஸ் வந்து அவரோட ஸ்பெஷல் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறாரு. தி Geschichte spielt in, எந்த ஊரில் ப்ளே ஆகுது, எந்த இயரில், பிட்வீன். மெயின் பர்சன் யாரு, அது வந்து எதை பற்றி? es geht um sein Leben, ஸோ அவரோட லைஃப், அட்வென்ச்சரு, அப்புறமா அவரோட என்கவுண்டர்ஸு, இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸு, ஸோ அதை பற்றி எல்லாம் இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. der Film zeigt das Mann mit Mut, முட்னா கரேஜ், ehrlichkeit und einem gut Herzen viel erreichen kann. அந்த moral of the movie இருக்கு இல்லைங்களா, அந்த மூவி பார்த்ததுல என்ன உங்களுக்கு மாரல் கிடைச்சது? moral of the story கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ஸோ அதேதான், அந்த மூவினால நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன தெரிய வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சென்டென்ஸ். der Film zeigt das Mann mit, so one the film shows that courage, honesty, good heart இருந்தா நம்ம நிறைய அச்சீவ் பண்ணலான்றத அந்த மூவி மூலமா கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இது யூஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ சேம், இப்போ நான் எழுதிட்டேன், இதோட மீனிங்கும் கீழே எழுதிட்டேன் நான். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுவே வேற ஏதாவது ஸ்டோரி எழுதிட்டு அதை பற்றி நீங்கள் எழுதணும். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஓகே.
மேல இருக்க கொஷின்ஸ் கூட நான் இந்த 12 எக்ஸசைசஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது சும்மா ஒரு இது எழுதியிருக்கேன், இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் தெரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த 12 எக்ஸசைஸ். ஸோ நான் இந்த சென்டென்சஸ் எல்லாம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஷின் வந்தால் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்றதுக்காக. ஸோ இந்த இதுவே வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மூவிஸ் எத்தனை தடவை பார்க்குறீங்க, எங்கே பார்க்குறீங்க, ஸோ இதை பற்றின உங்களோட டீட்டெயில்ஸ், இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டிங்கனாலே அது ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி பற்றி பேசுகிற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. எடுத்துட்டீங்களா? ஓகே. ஓகே, இப்போ வந்து மூவி விசிட் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா எங்க ஃபீட்பேக் கேட்பாங்க இல்லைங்களா, வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எது வந்து பாசிட்டிவா எது இது கேட்டுட்டு, இந்த லிசனிங் கேட்டுட்டு எந்த மூவி நல்லா இருக்குன்னு பேசிட்டாங்க. மேல 3 பார்த்துமா, இந்த 3த்துல எந்த மூவி நல்லா இருக்குன்னு அவங்க பேசினாங்கன்றது. Und? Wie hat dir der Film gefallen? Sehr gut. Ich finde, die Schauspieler waren super. Ja, vor allem der Junge hat wirklich toll gespielt. Aber ich fand den Film auch ein bisschen langweilig. Langweilig? Echt? Nein, das finde ich gar nicht. Ich finde die Geschichte sehr interessant. Ich kann mir richtig gut vorstellen, wie die Kindheit damals war. Und der Film war lustig. Ich habe viel gelacht. Aber er war auch sehr traurig. Solche Filme mag ich gern. Ja, du hast schon recht. Schlecht war der Film nicht. Aber ich finde es einfach nicht so gut, dass der Film nur um das Leben von einer Person geht. Ich bin kein Fan von Autobiografien. Ach, du hast doch immer irgendetwas zu meckern. Ja, ich weiß. Aber die Schauspieler waren wirklich toll. Sollen wir noch etwas trinken gehen? Ja, gerne. Komm. ஸோ எதை பற்றி பேசினாங்க? என்னம்மா? என்னாச்சுமா, எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? மேம் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஆடியோஸ் இருக்குல்லைங்க மேம், அதுல இருக்குதுங்களாங்க மேம் நீங்க போடுறது? இருக்குமா மேம். அது எந்த நம்பருங்க மேம்? இங்க வந்து 1.27 இருக்கா? மேம் இங்கேயும் 1.27 இங்க பாக்குறேங்க மேம் நானும். இது இருக்கே. Und wir had der Film. Gefallen. Und we had dear film gefallen அதான் மேம். அதமா நான் இங்க ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் இல்லம்மா. இதுதான் நான் சொன்னாங்க மேம். இது மேம் நான் கைன் மாதிரி பெட்டங்க மேம். Und? Wie hat dir der Film gefallen? Sehr gut. Ich finde, die Schauspieler waren super. Ja, vor allem der Junge hat wirklich toll gespielt. Aber ich fand den Film auch ein bisschen langweilig. Langweilig? Echt? Nein, das finde ich gar nicht. Ich finde die Geschichte sehr interessant. Ich kann mir richtig gut vorstellen, wie die Kindheit damals war. Und der Film war lustig. Ich habe viel gelacht. Aber er war auch sehr traurig. Solche Filme mag ich gern. Ja, du hast schon recht. Schlecht war der Film nicht. Aber ich finde es einfach nicht so gut, dass der Film nur um das Leben von einer Person geht. Ich bin kein Fan von Autobiografien. Ach, du hast doch immer irgendetwas zu meckern.
Ja, ja, ich weiß. Aber die Schauspieler waren wirklich toll. Sollen wir noch etwas trinken gehen? Ja, gerne. Komm. அவங்களுக்கு வந்து ஷாக்ஸ்பியர் ஓகே, இந்த மூணுத்துல எந்த ஃபிலிம் பத்தி பேசுறாங்க? ஃபிலிம் என்னம்மா? மேம் அந்த ஷாக்ஸ்பியர் இல்ல, இந்த மேல இருக்கு இல்லைங்களா, இந்த 3 டைட்டில் போட்டோம் இல்லைங்களா? சோ எந்த ஃபிலிமை பத்தி பேசுனாங்க? இங்கெல்லாம் எதை பத்தி பேசுறாங்க? ருக்கன் இஸ் த ஸ்லாபன் லேபன் லாங்ஸ்வில்லிக். சோ இங்க எல்லாம் எதை பத்தி பேசிருக்காங்க பாத்தீங்களா? Indeed, damn slow. Wow, wonderful. Are listening? கிண்ட் ஹைட்னா என்னது? மேம் கிண்ட் ஹைட் அப்படின்னா என்னது? சின்ன பையன். ஆமா, கிண்ட் ஹைட்னா சைல்ட்ஹுட். ஓகேவா? இங்க மேல யுங்கன்னு போட்டிருக்கு. யுங்கன்னா என்னது? யங் பாய்ஸ்க்கெல்லாம் யுங்கன்னு போடுவாங்க. அப்பனா வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது மேம் பாயிண்ட் பியூஸ் லேபன். இங்க இருக்கா ஜுங்கு ஜங்க் ஃப்ரெஷ் லூப் அந்த எதுமா? யுங்க, தேர் யுங்க. ஸோ யங் பர்சன். முதல்ல இது நேற்று நீங்கள் படிச்சது ஞாபகம் இருந்துச்சுன்னா இது ஈஸியாக சொல்லியிருப்பீங்க. ஸோ இவர் வந்து நிறைய சிரிக்க வைப்பாரு, காமெடி பண்ணுவாரு. இந்த ஃபிலிம் தர் ஃபிலிம் beschreibt seine Kindheit. The film describes his childhood. இங்க இருக்கிற நிறைய வேர்ட்ஸ் இதுல கிண்ட்ஹைட் இருக்கு. இந்த மூவிஸ்லயே டர் யுங்கன் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி ஆட்டோபியோகிராஃபின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ நீங்க எவ்வளோ ரிலேட் பண்ணலாம். இது கஷ்டமாவா இருக்கு பாருங்க. ஃபிலிம் இருக்கு, யுங்கன் இருக்கு, கிண்ட் ஹைட் இங்க கொடுத்துருக்காங்க, ஆட்டோபியோகிராஃபின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ ein Autobiography zum Lachen und zum Weinen அந்த மூவியை பத்தி தான் பேசுறாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து இதுல எது பாசிட்டிவான கமெண்ட், எது நெகட்டிவான கமெண்ட்னு மார்க் பண்ணும். ஒவ்வொருத்தரா படிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, பாசிட்டிவ் ஆர்டர் நெகட்டிவ். சீக்கிரம். Ich finde die Schauspieler waren super. இது பாசிட்டிவா நெகட்டிவா? சூப்பர் பாசிட்டிவ் மேம். ஒண்ணுன்னா படிச்சுட்டு சொல்லுங்கம்மா சீக்கிரமா. ஒருவேளை நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் சொல்லுங்க, கடகடன்னு சொல்லி முடிங்க. லெவன்த் ஒன் வந்து பாசிட்டிவ் மேம். இல்ல, லைனா படிச்சுட்டு சொல்லுங்க தயவு செய்து. மணி செகண்ட் படிங்க. had Berkeley's tall gespielt. gespielt. அப்படின்னா அது பாசிட்டிவா நெகட்டிவா? gespielt னா டால். டால்னா என்ன? பெருசு.
ஆ பெருசு தானேங்க மேம்? ஆஹா க்ரோஸ்னு தான் பெருசு. டால் பொம்மையா மேம்? என்னம்மா நீங்க டால்னா கிரேட். எத்தனை தடவை படிச்சிருக்கோம்? கிரேனா? கிரேட். கிரேட்டா மேம்? Really played very great. Okay, next படிங்க. Der Film ist ein Vision-Laglik. Vision-Laglik வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னு. ஆமா, பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லுங்க, அவ்வளவுதான். நெகட்டிவ் மேம். ஓகே, ஜோ படிங்க அடுத்தது. Die Gäste war sehr interessant. பாசிட்டிவ் மேம். மணி படிங்க. Der Film war sehr lustig. பாசிட்டிவ் தான் மேம். மரியா படிங்க. அப்படியே மாத்தி மாத்தி எல்லாரும் படிங்க. Das Ende hat mir nicht so gut gefallen. நல்லா இல்லையா மேம்? ஆமா, எண்டிங் பிடிக்கலன்றாரு. அது ஓகே, அடுத்தது. Die Handlung ist nicht logisch. Negative. Die Filmmusik war sehr gut. Positive மேம். Der Film hat mir nicht gefallen. nicht அப்பனா பிடிக்கலையா மேம்? Negative. படிங்க. Ich finde, dass der Film sehr long war. Longer. நிறைய நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன். நிறைய நேரம். லாங்னா பெருசா? ஆமா, ரொம்ப லாங். பாசிட்டிவ் தான் மேம். ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க சிரிச்சிட்டு தானே மேம் இருந்தாங்க. சிரிச்சிட்டுன்னு சொல்ல, இது வந்து அந்த மூவி பத்தியே இல்ல. ஜெனரலா பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே மேம். ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா கூட படம் நல்லா இருந்தா பாசிட்டிவ், ஒருவேளை படம் நல்லா இருந்து லாங்கா இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஸ்பானண்ட். பாசிட்டிவ் மேம். ஓகே. ஸோ இங்கே மூவி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதே மூவி மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எதாவது ஒன்று பண்ணணும். ஸோ லாஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐ திங்க், ஐ பிலீவ், ஐ திங்க், ஐ ஃபைண்ட், ஸோ ஐ மீன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். Ich finde es gut, interessant. ஸோ ich bin nicht froh. Frohனா happy, joy. Frohனா joy, glücklichனா happy. ஸோ இந்த ஒரு ஃபிலிம் பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா இது einen Film beschreiben. ஸோ ஃபிலிம்க்கு கமெண்ட் கொடுக்கணுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ் இந்த இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். அதே மாதிரி கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்க்கு நான் ஒரு எக்ஸசைஸ் இங்கே வச்சுருக்கேன். எங்கே இருக்கு? ஓகே, இது ஒன்று மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இது உங்களுக்கு புரியும். இது படிச்சிங்கன்னா இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்கேன். இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? சேம் எக்ஸசைஸ், சேம் சென்டென்ஸ் தான். சூப்பர்லேட்டிவ்ல எப்படி, கம்பேரிட்டிவ்ல எப்படி. இதை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு எது புரியலையோ நாளைக்கு வந்து சொல்லுங்க. அவ்வளோதான். சரியா?
ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஒவ்வொரு சென்டென்ஸும் நல்லா கவனமா படிச்சு புரிஞ்சுக்கோங்க. கிராமர்னு பார்க்காதீங்க, சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். ஓகேவா?